நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த காலை நேரத்திலும் கூட உங்கள் சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை, தேவனுடைய தொனி எங்கள் காதுகளிலே கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக இந்த தரிசனம், மேலான தரிசனம், மேலான வரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்கிறதுன்றதை நம்ம எல்லாரும் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே இனி வருகிற நாட்களில் நாம் ஒன்று சேர்ந்து அந்த தரிசனத்தின் பின்பதாக ஓடுவதற்கு சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், கடந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படியாக அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த உபவாச நாட்களிலே உன்னுடைய சபைக்காக ஜெபிக்கக்கூடாது, உங்கள் சபையின் விசுவாசிகள், சபை தேவைகள், புதிய சபை கட்டணும், இப்படிப்பட்டதான எந்த காரியத்திற்கும் ஜெபிக்கக்கூடாது. தேசத்தின் எழுப்புதல், ஜனங்கள், நம்முடைய இந்திய தேசம் என்று சொல்லி அதற்குரிய காரியங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். நிச்சயமாகவே அது சாதாரணமான ஜெபமாக இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு நாள் உபவாசம் எடுக்க என்னால் முடியாது. கர்த்தர் அந்த அத்தனை நாட்களும் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும்னு வந்தால் ஆண்டவர் அதில் ஜெபம் பண்ணும் போதே அதில் ஒரு பிரசன்னமே இருக்காது. அப்போது நான் மறந்துட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் தெரியாமல் என்னுடைய சபை, எங்கள் ஜனங்கள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போது திரும்பவும் நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதற்காக ஜெபிக்க வைத்தார். எனக்கு இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார், முழு உற்சாகப்படுத்தினார். அதாவது அது சாதாரணமான நாட்களாக எனக்கு தெரியல. ஆண்டவருடைய பெரிய பலனை நான் பார்த்தேன். சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் உபவாசம் எடுக்கிறோம், பலவீனம் ஆயிடுறேன், என்னால் சுத்தமாக முடியல. சில நேரத்தில் இரவு அந்த 7 மணிக்கு மேலே முடியல. ஆனால் அந்த 40 நாட்கள் ஆவியானவர் பகிரங்கமான கிரியைகளை செய்ததை நான் உணர்ந்தேன். இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அந்த நாட்களையும் இப்பொழுது இருக்கிற ஒரு நாள் எடுக்கிற உபவாசத்துலையும் என்னால் இப்பொழுது சரியாக எடுக்க முடியல, சோர்ந்து போயிடுறேன். ஆனால் தேசத்துக்காக அவர் எடுக்க வைத்தார். அவர் அந்த அளவு ஆண்டவருடைய இருதயத்தின் பாரமும் வாஞ்சையும், தேசத்தின் ஜனங்கள் இன்னும் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்க, சபைகள் எப்படியாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையில் உள் நிலைமை எப்படி இருக்கிறது? சபை என்று சொல்லும் பொழுது வெறும் நம்முடைய பெந்தகோஸ்தே சபைகள் மட்டுமல்ல, இயேசுவினுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அதை குறித்து மிகவும் வியாகுலப்படுகிறார். அந்த சபையிலே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, போதகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இது என்னுடைய சபை, என்னுடைய நிர்வாகம், என்னுடைய ஒரு பெரிய அதிகாரத்தின் கீழே இந்த சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, எந்த டினாமினேஷன் இருந்தாலும் அந்தந்த டினாமினேஷன் கீழே இருக்கிற சபைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. யாரும் ஐக்கியப்படுவதற்கு முன் வரவில்லை, யாரும் ஒன்றுபட முன் வரவில்லை. இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரங்களாகிய சபைகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனா அவரவர்கள் என்ன பண்றாங்க? பெந்தகோஸ்தே சபையார் சொல்றாங்க, நாங்க தான் பெரிய ஆட்கள். சிஎஸ்ஐ சபையார் சொல்றாங்க, நாங்க தான் பெரிய ஆட்கள். இன்னும் மற்றும் மெத்தடிஸ்ட் சொல்றாங்க, அவரவர்கள் சொல்லி கொண்டாங்க, எங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் இல்லை, எங்களை மாதிரி சபை நடத்துகிறவர்கள் இல்லை. ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்படுகிறார். அவருடைய பார்வையிலே சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் மட்டுமே தலையாக இருக்க வேண்டும். சிஎஸ்ஐ என்று அல்ல, லுத்தரன் என்று அல்ல, ஆர்சி சபைகள் என்று அல்ல, அல்லது பெந்தகோஸ்தே சபைகள் என்று அல்ல, எல்லா சபைகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாகுபாடு இல்லாம, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், எங்களுக்கு தான் அதிக வெளிப்பாடு இருக்கு, எங்களுக்கு அதிக பரிசுத்தம் இருக்கு, எங்களுக்கு நிறைய நாங்க அப்படியே ஆவியிலே நிரம்பி இருப்போம், எப்போதும் வெள்ளை சட்டையிலே இருப்போம்னு ஒரு கும்பல் சொல்லுது. எப்போதும் நாங்க எங்களை மாதிரி
இந்த காரியங்க செய்யறதில்ல அப்படி என்று சொல்லி சிஎஸ்ஐ சொல்றாங்க. எங்களை மாதிரி உதவிகளை மற்றவங்க யாராலும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பாகுபாடுகளை அவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டுமே தலையாக இருக்க விரும்புகிறார். நாம் அனைவரும் எந்த சபையாக இருந்தாலும் அனைவரும் ஒருமனப்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாக திட்டமாக அதிலே மிகவும் வருத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோபம் உள்ளவராக இருக்கிறார். வருகிற நாட்களிலே சபைகள் ஒன்றிணையப்பட வேண்டும். மாபெரும் எழுப்புதல் எப்பொழுது வரும்னா, சும்மா 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வரவே வராது. எப்பொழுது பாகுபாடுகள் இல்லாமல் எல்லா சபையாரும் எல்லா ஊழியர்களும் ஐக்கியப்படுகிறார்களோ, ஒருமனப்படுகிறார்களோ, அப்பொழுது இந்திய தேசத்திலே மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் வர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ யார் ஜெபிக்கிறது? யார் ஜெபிக்கிறதுனா, கர்த்தர் யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்றாரோ அவங்க தான் நம்ம ஜெபிக்க முடியும். அந்த பாரத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ ஆண்டவர் நம்முடைய சபையில தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்மை நம்பி என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளியில போய் சொன்ன கல்லு கூட எரியுவாங்க. ஆனா சொல்லிட்டாரு, எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் என்ன பண்ணக்கூடாது, நான் கூட இருந்து நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபையை விசேஷமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் பாரம், வாஞ்சை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா உங்களை நம்புகிறார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தை அவர் நம்புகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் இந்த ஜனங்கள் ஜெபித்தா நான் பரலோகம், நம்ம வசனம் கேட்டோம்ல, பரலோகத்தையே அசைக்கக்கூடிய ஜெபமாக அது மாற்றப்படும் என்பதை நம்பி ஆண்டவர் ஒருவேளை இதை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட தேவன் சொன்ன காரியங்களுக்காக சபைகள் ஒருமனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சபைகளும் பிரிவினைகள் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நாங்க பரிசுத்தவான்கள், நாங்க ஒன்றுமில்லாதவர்கள், எப்படி மேட்டிமையா பார்க்கறாங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறார். பெந்தகோஸ்தே சபைகள், நாங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோம், எங்களை மாதிரி ஒரு பரிசுத்த மனவாட்டிகள் எந்த சபையிலும் இல்லைன்னு சொல்லி மற்ற சபையாரை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா பரிசுத்தம், மகா பரிசுத்தம் உள்ள நானே என்ன பண்றேன், எல்லாரிடத்திலும் இறங்கி போறேன். இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன பண்றாங்க, சாதாரணமான சபையாரை பார்க்கிறதில்லை, அவர்களை விசாரிக்கிறதில்லை. ஏன்னா நாங்க பரிசுத்தவான்கள், எங்களிடத்துல இருக்கிற பரிசுத்தம் உங்களிடத்துல இல்லை. நாங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோம், நீங்க ஆவியில இல்லை. அப்படி என்ற பாகுபாடுகள் தேவனுடைய மகா பெரிய எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படியாக இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படிதான் தீவிரமா என்ன பண்ணோம், ஆண்டவர் தெருவுல இறங்கி பிரசங்கிக்கு சொல்றாரு போலன்னு தெருவுல இறங்கிட்டோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி என்று சொல்லி ஸ்ட்ரீட்ல இறங்கி, ஏன் நம்பி சொன்னாருன்னா, சொன்ன உடனே ஒரு கூட்ட ஜனங்களை எல்லாரும் உற்சாகமாய், சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையில எல்லாம் உற்சாகமாய் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது ஆண்டவர் சொல்லலைன்னா 4 பேர் தான் வந்து நிற்பாங்க. அவரே சொல்லி அவரே செயல்படுத்துறதுனால எல்லாரும் உற்சாகமா, காலையில தான் அவ்வளோ டயர்டா எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க, மத்தியானம் போயிருப்பாங்க, திரும்பவும் 4-5 மணிக்கு எல்லாம் ஊழியத்துக்கு என்ன பண்றாங்க, கூட்டமா கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். அதன் பிறகு எப்படி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எங்க போறது எதுவுமே தெரியல. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி கண்ணகி நகர் சபையில இருக்கிற ஒரு தாயார் நமக்கு இடம் கொடுத்து, அவர்கள் அந்த இடத்துல பாதி வாடகை அவங்க கொடுத்து, நம்ம ஒரு கொஞ்சமான வாடகையை தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க அந்த இடத்துல அந்த சபையை நமக்காக ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய வாஞ்சை, என்னுடைய கிராம மக்கள் ஒருவருக்கு கூட கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை, நீங்க எங்க கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மே மாதம் கூப்பிட்டாங்க. நமக்கு கிராமம்லாம் நம்ம போகவே இல்லை, நம்ம இங்கேயே சுத்தி வருகிறோம். அதற்குரிய பெரிய உடன்பாடு எங்களுக்கு கிடையாது, கிராமத்துல போய் நம்ம என்ன ஊழியம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மே மாசத்துல இருந்து பல தடைகள் வந்து அது நின்று போயிடுச்சு. திரும்பவுமாக இந்த போன மாதத்துல பாஸ்டர் அங்க போகும்பொழுது, ஐயா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல போயிடணும், எங்க ஜனங்கள் கர்த்தரை எப்படியாகிலும் அறிந்து கொள்ளணும், அவங்க சபையை தேடி பல மைல் தூரம் போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
அவங்க சொன்னாங்க, எங்கள் வீடையே நான் தரேன், எங்கள் வீடு சும்மா தான் இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் வந்து நடத்துங்க, மாடி சும்மா இருக்குது, வீடு சும்மா இருக்குது, நடத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போகும் பொழுது பார்த்தா விழுப்புரம்னாலே அந்த நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது விழுப்புரத்தில் சபைகள், அதாவது கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அடி உத விழும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போனோம், என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போகும்போது இன்டீரியர் நல்ல கிராமம். உள்ளே பார்த்தீங்கன்னா போய் ஜபம் ஆரம்பித்த உடனே எங்கேருந்து கூட்டம் வந்ததுன்னே தெரில, ஆவலோடு வாஞ்சையோடு ஓடி வருகிறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம்ல, அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓடி வராங்க. ஷாலினி சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், அவங்க ஏசுனா யாருன்னு தெரியல, விடுதலை இல்லாமல் இருக்காங்க, சுகம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க கிராமத்துக்கு பஸ்ஸே கிடையாதான், எந்த விதமான வாகனங்களும் உள்ளே வர முடியாதான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராமம். என்னன்னா அந்த அளவு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அங்கே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை, அந்த இடத்துல என்னுடைய அப்பாவினுடைய பிலீவர் அங்கே இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி ஸ்கூல் பற்றி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, ஆங்கில பள்ளி நம்ம ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறாங்க, ஃபொனட்டிக் வேர்ட்ஸோட கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே வந்திருந்தாங்க. அவங்க பெரிய ஸ்கூல் கட்டி உளுந்தூர்பேட்டையில் மாடி ஃபுல்லாக இடம் இருக்குது, நீங்கள் வந்து நடத்துங்க. பெரிய இடம், கிட்டத்தட்ட 500 பேர் உட்காரலாம் அந்த மாடியில். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உட்காரலாம். அவங்க நல்லா அழகாக ரெடி பண்ணி அந்த இடத்துல. அங்கேயும் அந்த உளுந்தூர்பேட்டையிலையும் சபைகள் இல்லை, கிறிஸ்தவம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அங்கேருந்து என்ன பண்ணோம், செஞ்சு நம்ம சுரேந்தர் பிரதர் இடம் வந்திருந்தோம். அப்படி ஒவ்வொரு ஊராக, நீலாம்மா ஊர், என்ன ஊர், நீலாம் வல்லம் அப்படின்ற ஊர், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்குறேன் ஆர்சி சர்ச்சஸ் கூட கிடையாது. நம்ம நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்தில் ஆர்சி சபைகள் ஏற்படுத்தப்பட்டனன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் வந்த வழியில் பெந்தகோஸ்தேல ஆர்சி சபைகள் கூட கிடையாது. எல்லா இடத்திலும் விக்கிரகங்கள் நிறைந்து இருக்கிறது. எல்லா இடத்திலும் பகிரங்கமான என்னது, பிசாசினுடைய கோட்டைகளை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றோம்னா, நடந்த காரியங்கள்னா, ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த விசேஷமான திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். பட்டணங்கள் கிராமங்கள்னோனா நாங்கள் நினச்சிக்கிட்டோம் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து முடிச்சிடலாம் வேலையை, அவ்வளோதான், வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை இனிமே தான் ஆரம்பிக்க வச்சிருக்கிறார். என்ன வேலைன்னா, போய் கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை உருவாக்க வேண்டும். இப்போ சபைகளை உருவாக்குனா அங்கே போய் நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ அந்த ஆட்களை நம்ம என்ன பண்ணணும், ஆட்களை தயார்படுத்தணும். அவர்களுக்கான காரியங்களை என்ன பண்ணணும், 2 மாதம் 3 மாதம் இப்படி ஊழிய வாஞ்சையுள்ள ஆட்களை நம் வர வைத்து அவர்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல தேவனுடைய வசனங்களை போதித்து பிராக்டிக்கலாக அவங்கள வந்து மினிஸ்ட்ரி பண்ண வைத்து, இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள வாலிபர்களை, குடும்பத்தினரை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அனுப்ப போகிறோம். ஹல்லேலூயா. இது வெறும் ஆரம்பம்தான். ஆண்டவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய வேலை, துரிதமான வேலை இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் செய்யணும், இதெல்லாம் திட்டம் நம்ம சபைக்கு கொடுத்துட்டார். இன்னொரு கடைசியாக முடியும் போது பேசின விஷயம் ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய சபையை கொண்டு, சபையின் பிள்ளைகளை கொண்டு தேசங்களை அசைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேசம் அசைக்கிற அளவு பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அம்மா ஏதோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனோம், கடைசியில தான் தெரியுது ஆண்டவருடைய திட்டம் நம்மை கொண்டு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ நாங்க பார்த்த கிராமம் 3 தான். ஒரு இடத்துல தான் இப்போ பண்றதுக்கு ஆள் இருக்கு, அதுக்கும் ஆள் இல்லை. இன்னும் 2 கிராமம் தயாராக இருக்கிறது. அங்கே போனோன்னே உளுந்தூர்பேட்டையில் இப்போ ரெடி, அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் இடத்த தரோம், நீங்கள் பண்ணுங்க. நீலாமா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஐயா அங்கெல்லாம் போகிறேன், எங்கள் ஊருக்கு வாங்க ஐயா, எங்கள் ஊரில் நானும் அரேஞ்ச் பண்ணி தரேன், எங்கள் ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, எங்கள் வீடு. இப்போது இடம்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆட்களே இல்லை. ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எதுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 அல்லது 500 சபைகள் வேணும். நம்ம வெறும் தென் பகுதியிலே நம்ம வந்து கொண்டு இருக்க அந்த விழுப்புரத்துலேருந்து ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சபைகள் வேண்டும். யார் செயல்படுத்தணும்னா, திட்டங்களை கையில் கொடுத்துட்டார்.
திட்டங்களை கொடுத்தவர் நிச்சயமாக நம்மை கொண்டு பலமாய் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொன்னார், ஐயா சொன்னார் 10 சபை, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் சபைகளிலேயும் அங்கெல்லாம் ஆரம்பிக்க சொல்லிட்டார். ஜனங்களை ஏற்படுத்தி உருவாக்கி, அதனாலதான் நமக்கு சபை இன்னும் தரல. ஹல்லேலூயா. நம்ம கொடுத்தா நம்ம திட்டங்கள் எல்லாம் நிறுத்திடுவோன்னு தெரியும் ஆண்டவருக்கு. இந்த கூட்டம் பெரிய சபையை கட்டி உட்காந்து அந்த இடத்துல ஜாலியா என்ன பண்ணுவாங்க, சூப்பரா சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரத்திலே எல்லா காரியங்களையும் செயல்படுத்துவார். அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து அதன்படி அவருடைய திட்டத்தின்படி நம்ம ஓட ஆரம்பித்துட்டா அவர் செய்கிற காரியம் பகிரங்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஏன் இந்த தரிசனம் சொல்லப்படுகிறதுனா, தரிசனத்தோடு இணைந்து தேவ ஜனங்கள் ஓடும் பொழுதுதான், அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு ஓடும் பொழுது, என்ன திடீர்னு அங்க சபை ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இங்கே சபை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்துல நமக்கு புரியாது. அப்போ கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், திட்டம் கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய பணம் இருக்கிறனால ஆரம்பிக்கிற, நிறைய ஆட்கள் இருக்கிறனால ஆரம்பிக்கல. இதுல எதுவுமே நம்ம கையில கிடையாது. அவர் சொன்னாரு, நம்ம செயல்படுத்துறோம். எப்படி செய்வாரு, எப்படி நடக்கும், ஏதுவாக இப்ப நம்ம கிளாஸ் நடத்தணும்னு சொல்றோம், அது எங்க நடத்தணும், எப்படி நடத்தணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்னார், செயல்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோ ஏன் என்று சொன்னால், வருகிற நாட்களில் தீவிரமாக செயல்பட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சபையோடு இணைந்து ஓட போகிறோம்? ஹல்லேலூயா. தெரியாது, இங்க இருக்கிறவங்கள கூட ஒரு சில கிராமங்களுக்கு ஆண்டவர் அனுப்பலாம். ஆமென். எதற்கும் என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அந்த கிராமத்தையே கலக்கிற ஒரு நபராக கூட ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். அங்க போய் ஏதோ ஒரு ஊழியம், ஒரு ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, எத்தனையோ மைல் தூரம் போறாங்க. நம்ம போய் அதெல்லாம் செயல்படுத்தணும். சுகாதார வசதிகள் இல்லை, சாப்பாடு இல்லை, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், காரியங்களை செயல்படுத்தியே ஆக வேண்டும். ஆகவே சபையார் ஒன்றிணைவோம், தேவ திட்டத்திலே இணைந்து கொள்ளுவோம், ஆண்டவருடைய திட்டத்திலே நாம் பின்புறமாக ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாசிப்போம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருக்குள்ளும் ஆவி இருக்கு. ஆவியானவர் எப்பொழுது நம் தேவனை அறிந்து கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அப்பொழுதே ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் எப்ப பாட்டு பாடி நிரம்புறோமோ அப்பதான் நிரப்புறார். ஏற்கனவே நிரப்பி விட்டார். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக உள்ள உண்மையை கர்த்தர் பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நம் பேச்சிலே காண்பிக்கிற உண்மை அல்ல, நம்ம பேச்சிலே நிறைய உண்மையை காண்பிக்கிறது போல நாம் செயல்படுத்தினாலும் அவர் உள்ளத்திலே உண்மையை பார்க்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்திலே உண்மை எப்படி இருக்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிற நாம் எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலே நம்ம வெளியில எப்படி வேண்டுமானாலும் காண்பித்துக் கொள்ளலாம், நம்முடைய பேச்சில் எப்படி சொல்லலாம், ரொம்ப உண்மை உள்ளவர்களாக காண்பிக்கலாம். ஆனால் அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷனுடைய முகத்தை அல்ல, உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல தெய்வமாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருக்கு முன்பதாக உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் உண்மை உள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை பார்க்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான நன்மைகளை மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நீங்க உழைச்சி சம்பாதிச்சு வருகிற நிறைவல்ல, அந்த உண்மையின் நிமித்தமாக நிறைவான பலனை நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உண்மை இருந்தா நிறைவு வருமா? நிச்சயமா வரும். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, நிறைவுள்ளவர்கள், உண்மை உள்ள அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ஏன் அரசனாய் மாற்றினார் என்று சொன்னால்,
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருந்தான். உண்மையிலே ஒருபோதும் அவன் தவறல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு பெரிய கரடி வருது, சிங்கம் வருதுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து அவன் ஓடல. அந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே பணைய வைத்து என்ன பண்றான்? ஆடுகளுக்காக போராடுகிறான். அந்த உண்மையை தான் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆடு மேய்த்த தாவீது அரசனா மாற்றப்பட்டான் என்று சொல்லி நம்ம சாதாரணமாய் சொல்லுகிறோம். ஆண்டவர் எதை பார்த்து அரசனாய் மாற்றினார்? நிறைய பேக்ரவுண்ட் இருந்தா அவரை பெரிய உயர்ந்த இடத்துல உயர்த்திடுவாரு. நிறைய பின்னாடி நமக்கு உயர்த்தக்கூடிய ஆட்கள் இருந்தா நம்ம பெரிய இடத்துல போயிடுவோம்னா நிச்சயமா கிடையாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களுக்குள்ள உண்மை இருக்குமானால் நீங்க எந்த கீழே நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயரத்துல கொண்டு போய் நிறுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமா மாறணும், நான் பெரிய பணக்காரனா மாறணும்னு சொல்லி துரிதமான வழியிலே, நேர்மையற்ற வழியிலே, குறுகலான பாதையிலே பல காரியங்களை செயல்படுத்தினால் ஒருவேளை ஐஸ்வர்யம் வரும், அதனால் உங்களுக்கு எந்த நிம்மதியும் இருக்காது, சமாதானம் இருக்காது. தேவன் தருகிற உயர்ந்த ஆசீர்வாதம் அதிலே இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். அதிலே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே தமம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதுல பிரியப்படுகிறார்? நான் ஓடி 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 உழைச்சு அநியாயமா நான் சம்பாதிக்கிறேன், மற்றவங்களை அடித்து சம்பாதிக்கிறேன், ஏதோ ஏமாற்றி சம்பாதிக்கிற அதிகமான வருமானத்திலும் நியாயமாய் சம்பாதிக்கிற கொஞ்சமான வருமானம் எப்படியா இருக்குமா? நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. நிறைய ஐஸ்வர்யம் சேர்ந்துட்டா பெரிய ஆளு, பெரிய உயர்ந்த இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் நம்முடைய உண்மையை பார்க்கிறார். நம்ம எப்படி சம்பாதித்து வந்தோம், அந்த ஐஸ்வர்யம் எப்படி வந்தது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். சில இடத்துல தாவீது ஆண்டவருடைய கையில விழுந்துருவாரு, சொல்லுவாரு, நான் மனுஷங்க கையில விழுறதை விட ஆண்டவரே உங்க கையில விழுந்துடுறேன். ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட தவறுகள் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் வந்து அந்த தாவீதிடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மற்றவர்களா இருந்தா என்ன பண்ண, நான் எங்க தவறு செய்த, நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடும். ஆனால் அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால ஆண்டவர் கையில நான் விழுந்துட்டேன்ப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமான அநேக காரியங்களை நான் செயல்படுத்திட்டேன்னு சொல்லி ஆண்டவர் கையிலே விழுந்து விடுவார். அப்போ முற்றிலும் விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உடனடியாக அவர் இரக்கம் செய்கிறவராக, மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவன் தருகிற நிறைவான ஆசீர்வாதம் ஏன் இல்லை? தேவன் தருகிற நிறைவு இல்லை. எல்லாம் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆனா அதுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதுல ஒரு விதமான கலக்கத்தை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் விரும்புகிறதான உண்மை அதிலே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே, எந்த இடமாக இருக்கலாம், கர்த்தர் பார்க்கிறார். நாம நினைக்கிறோம் வெளியில தான் பார்த்துட்டு இருக்காரு, சபைக்கு வரும்போது பார்க்கிறார். ரொம்ப நல்லவர்கள் போல சபையில நம்ம பாட்டு பாடுனா, வசனம் வாசிச்சுட்டா, அல்லது வார்த்தையை சொல்றதை கேட்டுட்டா கர்த்தர் நம்முடைய உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரோ? அவர் வசனம் சொல்லுகிறது அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நம்முடைய சிந்தைகள் எப்படியாக இருக்கிறது? நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க. கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதுல ஆசீர்வாதத்தையும் நிறைவும் அவரால் தரப்படுகிற மன மகிழ்ச்சியையும் நம்முடைய குடும்பங்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. அப்போ
நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம், நிறைய காரியங்களை செய்து விட்டோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி எப்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே நாம் மண்டியிடுகிறோமோ, அவர் கரங்களிலே விழுகிறோமோ, அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 51:6 ஆமென். இதோ உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லமா, தாவீது சொல்லுகிறது போல நம்ம சொல்லலாம், இதோ உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், வெளிப்புறத்தில் அல்ல. என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே, நான் பார்க்கிற ஜனங்கள், உறவுகள், நண்பர்கள், மற்றவங்க மத்தியிலே நான் உண்மையா இருக்கிறது போல காரியங்களை செயல்படுத்துகிறதற்காக அல்ல. தாவீது சொல்லுகிறார், உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்துகிறதான வழிகள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்துங்க. அடிக்கடி அதை நம்ம சொல்லணும். நம்மை அறியாமலே தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம். உள்ளத்திலே உண்மையுள்ளாதவர்களாக அநேக காரியங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அதிலே உண்மை அற்றவர்களாக மாறிவிடக்கூடும். அப்போ ஆண்டவர் நம்முடைய உண்மையை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவரிடத்திலே போகும் பொழுது அவர் சொல்லுவாராம், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்படி அழைத்தார் என்று சொன்னால், அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால தான் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1:9 நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9. ஆமென். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராம்? உண்மை உள்ளவர். அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால நாமும் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். வெளிப்புறத்தில் அல்ல, நம்முடைய பேச்சில் அல்ல, நம்முடைய ஆடையில் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளில் அல்ல, நம்முடைய உள்ளத்திலும் அதிலும் இருக்கணும். அதைவிட மேலாக நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை. அவர் பார்க்கும் பொழுது எப்படி நம்மளை பார்க்கிறார்? எல்லாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது அவருக்கு முன்பதாக? ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:22. இயேசு கிறிஸ்துவே தாவீதை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:6. ஆமென். சாலமோன் சொல்லுகிறார், தாவீதை குறித்து சொல்லுகிறார், தன்னுடைய தகப்பனை குறித்து சொல்லுகிறார். என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் ஆண்டவரை பற்றி என்ன பண்றாராம்? உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த உண்மையை பார்க்க விரும்புகிறார். நம்மிடத்தில் நீதியை பார்க்க விரும்புகிறார். 3வது மன நேர்மையை பார்க்க விரும்புகிறார். வெறும் நாம் முதல் வாரத்திலே மட்டும் நம் தேவனுடைய அந்த பந்தியிலே ஆயத்தப்பட்ட அந்த நாளிலே மட்டும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா அந்த பந்தி எனக்கு அதை உட்கொள்ளும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றோம்? பயந்து அன்றைக்கு மட்டும் அறிக்கை இடுகிறோம், பாவ அறிக்கை செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அடியான் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்து கொண்டார். யாருக்கு முன்பதாக? யாருக்கு முன்பதாக? மனுஷர்களுக்கு முன்பதாக
நிற்பதற்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, சொல்லாமா, உண்மையும் நீதியும் மன நேர்மையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மையும் நீதியும் மன நேர்மையும் இன்னைக்கு ஆண்டவர் கையில விழுந்துடலாம். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷங்க சும்மா என்ன பண்ணுவாங்க, குத்தி காட்டுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இதை நீ செய்தல்ல, இதை நீ பண்ணலன்னு சொல்லி நம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவாங்க. அவர் கையில விழுந்துட்டீங்கன்னா என்ன சொல்வாருன்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவத்தை நான் பாராதிருக்கிறேன், நான் உன் தப்பிதங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். சபை மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு உண்மை உள்ள சபையாக மாற வேண்டும். சபையின் அங்கத்தினர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, நான் தசம பாகம் கொடுத்துட்டேன், காணிக்கை போட்டுட்டேன், கர்த்தர் அதை அருவருக்கிறார். சபையில நிறைய ஊழியங்களை செய்கிறேன், கர்த்தர் அதை அருவருக்கிறார். நீ உண்மையுள்ள நபரா இல்லாம எவ்வளவு கோடி ரூபாய் ஆண்டவருக்கு நீ தசம பாகம் கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் கர்த்தர் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தின் உண்மை. நம்முடைய இருதயத்திலே நீதியை பார்க்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் மன நேர்மையை பார்க்க விரும்புகிறார். நீங்க நேர்மையா சம்பாதித்து ஆண்டவருக்கு ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தாலும் அவர் பார்த்து என்னுடைய இருதயத்திற்கு பிரியமான நபர்னு சொல்லுவார். நீங்க நிறைய சம்பாரிச்சு அவர் கையில பாஸ்டரை பிரியப்படுத்துறதுக்கு கொடுக்கலாம், ஒருவேளை பாஸ்டர் ஒருவேளை பிரியப்படலாம், கர்த்தர் அதுல பிரியப்படவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்த நாம் விருப்பப்பட வேண்டும். கர்த்தர் என்னிலே பிரியப்படுகிறாரா? நான் செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? நான் செய்கிற செயல்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீதை குறித்து தன்னுடைய சொந்த குமாரன் சொல்லுகிறார், என்னுடைய அப்பா உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், மன நேர்மை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அந்த சிங்காசனத்துல தாவீது உட்கார்ந்த இடத்துல எந்த அடியானையும் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்லுகிறார். உங்களை குறித்து உங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார் உண்மை உள்ளவங்க, நீதி உள்ளவங்க, நீதிக்கு முரண்பாடா எதுவும் செய்ய மாட்டாங்க, உண்மைக்கு முரண்பாடா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மன நேர்மையாய் நடந்து கொள்ளுவார்கள். இது பரலோகம் சாட்சி கொடுக்கும், மனிதர்களையும் கர்த்தர் சாட்சியாக எழுப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ, ஆமென், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், ஹல்லேலூயா. மோசேயை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஏன்? மோசே கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா? அவருக்கு தான் தரிசனம் ஆகுவாரா, எங்களுக்கு தரிசனம் ஆக மாட்டாரான்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொந்த சகோதரி பேசுகிறாங்க. மோசேயை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் கோபப்பட்டு சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் அவனிடத்துல மறைமுகமா பேசினேன், முகமுகமா பேசுறேன், பிரத்யட்சமாய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் கர்த்தரின் சாயலை காண்கத்தரின் சாயலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பார்த்தோம் சொல்லுடைய வீட்டில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் வேலையில இருந்தாலும் தொழில இருந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அதிலே உண்மையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்துட்டாருன்னு அவர் சொல்வாரு, எழும்பி நின்று எந்த மனிதர்களும் நமக்கு எதிராக பேச முடியாது. அவரே நமக்காக என்ன பண்ணுவாரு, கடைசியில பேசப்பட்ட நாவுகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, குஷ்டரோகம் வரும்படியாக. ஏன்னா அவர் கோபப்பட்டார். என் தாசனை குறித்து, உண்மையுள்ள தாசனை குறித்து நீ எப்படி பேசுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கோபப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படியாக
கர்த்தரிடத்திலே செய்த பொருத்தனையிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒன்றாம் அதிகாரம் 11ஆம் வசனம். ம் 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 இந்த இடத்துல அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் மனம் கசந்து அழுது ஆண்டவர் சமூகத்திலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு பொருத்தனையை வைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் செய்த பொருத்தனைய அப்படியே கேட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு பதில் அளித்து ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அதே 1ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. ம் 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 இந்த இடத்துல அவர்கள் தெளிவாக என்ன தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்களோ அந்த பொருத்தனையிலே, உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நம்மள நிறைய பேர் அந்த கேட்குற நேரம் ஒரு அங்கலாய்ப்புல கேட்கறது, ஆண்டவரே இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதை நான் செஞ்சே முடிச்சிருவேன் ஆண்டவரே. அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டோன்னா நம்மளும் மறந்தே போயிடுவோம், உண்மையற்றவர்களாக மாறிவிடுவோம். அப்படி ஒருவேளை இருக்கிறீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு என்ன காரியம் செய்கிறேன் என்று உடன்படிக்கை செய்தீங்களோ, பொருத்தனை பண்ணினீங்களோ. இந்த இடத்துல அன்னாள் ஆண்டவர் ஒரே ஒரு குழந்தையை கேட்டாங்க, ஒரே ஒரு குழந்தையை கொடுத்தாரு. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானை கொடுத்தார். ஆனா ஒண்ணுதானே கர்த்தர் கொடுத்தாரு. அந்த ஒரு பிள்ளை எனக்கு வேணுமேன்னு சொல்லி அவங்க தன்னோடு வைத்து கொள்ளல. அவங்க சொன்ன அந்த உடன்படிக்கை, தேவனிடத்துல சொன்னதை அப்படியே நிறைவேற்றி ஆலயத்துல கொண்டு போய் சாமுவேலை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் செய்த பொருத்தனையிலே, உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. நம்ம நிறைய பேர் பொருத்தனை பண்றோம், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி என்ன பண்றது இல்லை, ஆண்டவருக்கு உண்மையே இல்லாதவர்களா மாறிடும். நிறைய ஆண்டவரே இத்தனை மணி நேரம் நாங்க இந்த காரியங்களை செயல்படுத்துறோம், இந்த ஊழியத்துக்கு வரோம், சபையில வந்து ஜெபிக்கிறோம், அல்லது இதெல்லாம் நாங்க செய்யறோம். அந்தந்த நேரத்துக்கு நம்ம அவசரத்துக்கு செய்யற என்னது பொருத்தனை. பிசாசு சில பிரச்சனைகளை காண்பித்து மறக்கடிக்க வச்சிடறான். ஆனா இன்னைக்கு ஞாபகப்படுத்துங்க, கர்த்தர் அந்த உண்மையை பார்க்க விரும்புகிறார். எதை ஆண்டவர் சமூகத்திலே நேர்ந்து கொண்டீங்களோ, செய்வேன் என்று சொன்னீங்களோ, அதை திரும்பவுமாக செயல்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவங்க செய்த ஒரு சாதாரணமான பொருத்தனைன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க முழுவதையும் கொடுத்துட்டாங்க, தன்னுடைய பிள்ளையை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, சாதாரணமாய் அந்த ஆலயத்திலே பணிவிடை வேலைகளை ஆசாரியருக்கு செய்து கொண்டிருந்தார். ஏலி பாதிரியாருக்கு வேண்டிய ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, பலிபீடங்களை எல்லாம் காரியங்களை செய்வது, அந்த விளக்குகள் அணையாமல் பார்த்து கொள்வது, இந்த மாதிரி வேலை தான் சாமுவேல் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த பொருத்தனையை கர்த்தர் எப்படி தெரியுமா கனப்படுத்தினார்? சாமுவேலை தவிர ராஜாக்கள் கூட அந்த தேசத்துல எதுவும் செய்ய முடியாது. சாமுவேல் சொல்லாம தான் முதல் பெயர்சபா மட்டும் தீர்க்கதரிசிகள் ஒருவருமே கிடையாது. அந்த எல்லா தேசத்துக்கும் மகா பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் சாமுவேலின் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் செய்கிற மிகப்பெரிய பொறுப்புல, மிகப்பெரிய இடத்துல தீர்க்கதரிசிய ராஜாக்களுக்கு மேலாக சாமுவேலை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன்? அந்த தாயார் செய்த மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, பொருத்தனை. நம்ம நினைக்கிறோம் பொருத்தனை பண்ணி ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சபையில வந்து பொருத்தனை பண்ணி ஏதோ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஏதோ காரியத்தை செய்யறேன். நீங்க ஏதோன்னு நினைச்சு நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. எப்படி சாமுவேலை விட்ட போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா பாரு சும்மானா சபையில வந்து ஏதோ
பெருக்கிறான் துடைக்கிற வேலையை விட்டுருக்காங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. கர்த்தர் பார்க்கிறார், அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தாயாரினுடைய உண்மையை கர்த்தர் பார்த்தார். தேசத்திலே ராஜ்யத்திலே வெறும் ஒரு பகுதி அல்ல, தான் முதல் பெயர் சபைனா சுற்றியுள்ள இஸ்ரவேல் சபை அனைத்திற்கும் மேலே உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணீங்கன்னா செய்திருங்க, செய்து கொண்டே இருங்க, மனரம்யமா செய்யுங்க. அந்த உயர்வு மேன்மை எப்படி இருக்கும்னா பரலோகத்திலிருந்து வருகிறது, அதி பயங்கரமா இருக்கும், அதி மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க செய்றீங்களா, அர்ப்பணிக்கிறீங்களா, கொடுக்கிறீங்களா, உடன்படிக்கையை மீறாம இருக்கீங்களா, அதை மட்டும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய உண்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் மனுஷனிடத்துல போய் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்காக இல்லை, தேவன் கையில விழுந்துடலாம். ஆண்டவரே இன்றையிலிருந்து இந்த இடத்தை விட்டு நான் போகிறேன், நான் அடுத்த தடவை நான் வரும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக உண்மையுள் உமக்கு உம்முடைய பார்வைக்கு, நான் மனுஷன் பார்வைக்கு நடிக்கணும்னு அவசியம் இல்லை, நடிக்கவும் வேண்டாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். நம்ம உள்ள வைக்கிற காரியம் எல்லாம் இருதயத்துல வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஸோ ஆகவே இந்த காலை நேரத்தில் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். பிலிப்பியர் 4:8 அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:8. பேஜ் நம்பர். வாசிங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, ஹல்லேலூயா, இவைகளையே சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நான் ஆரம்பத்தில் ஒரு தரிசனம் என்று சொன்னேன், அது கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம சபையில் வந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம் துர்கா அம்மா. அப்போது நிறைய சபைகளுக்காக ஜெபிக்க சொல்றாங்களே, கிராமங்களிலே சபைகள் இல்லாத இடத்துக்காக ரொம்ப பிரயாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு திரள் கூட்ட மக்களை நம்முடைய போதகர் முன்னாடி போகிறாராம், பாஸ்டர் முன்னாடி நிற்கிறாராம், நிறைய ஊழியர்களை நடத்தி கொண்டு நிறைய பேரை ஆதாயப்படுத்தி அதற்கு பின்பதாக அவர் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு திரள் கூட்ட மக்கள் பின்னாடி போகிறாங்களாம். கர்த்தர் அதை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. லட்சங்களை ஆண்டவருக்காக கிராமங்களை, சபைகள் இல்லாத கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்க போகிறோம். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென் சொல்வோமே. இயேசு மறுபடியுமாய் இந்த பூமியிலே வந்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போறார். வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் நான் கேட்டேன், நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறார். இப்போ கர்த்தர் அவர் ஆண்டவராக இயேசு நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல போறார். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு மறுபடியுமாய் இந்த பூமியிலே வந்து அவர் நியாயம் விசாரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவார். கேள்வி என்ன கேட்பார்? இந்த பூமியிலே நீ எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிற,
அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கென்று ஓடி இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, அவனை நோக்கி, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அல்லேலூயா. இந்த எஜமானராகிய அவர், ஊழியர்களாகிய நம்மிடத்தில் அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த எஜமானர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு வரும்போது நிச்சயமா இந்த வார்த்தையை சொல்லுவார். அப்ப கர்த்தரிடத்திலே நாம் இப்படிப்பட்ட ஊழியர்களாய், இந்த உண்மை உள்ளவர்களாய் நமக்கு இருக்கணும். இந்த ஒரு தாளந்த வாங்கினவனை குறித்து இயேசு என்ன சொன்னார்னு தெரியும்? சோம்பலும் பொல்லாதமான ஊழியக்காரன். சோம்பல் உள்ளவர்களாய் பொல்லாதவர்களாய் நாம் அவரோடு இருக்கும்போது, அவர் அந்த இயேசு நமக்கு கொடுத்த காரியங்களை சோம்பலோடு பொல்லாதவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் சொல்ல, என்னை விட்டு தூரம் போயிடுன்றார். அப்ப நிச்சயமா அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க இயேசு நம்மை விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையும் உத்தமமுள்ள ஊழியர்களாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. இந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், பெரிய காரியத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. அது எது வேணா இருக்கட்டும்ங்க. அது உங்க சொந்த காரியமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அது எந்த காரியமா இருந்தாலும் கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்களேன், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவனுக்கு, அவருடைய இருதயத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பேரின்ப அந்த பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவோம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம்.